வணக்கம் உறவுகளே, இது நங்குரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து உங்களுடைய காணொலியை நினைத்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம ஆதவ அர்ஜுனா ஒரு பொதுக்குழு போட்டாங்க பார்த்தீங்களா? அந்த பொதுக்குழுவில் வந்து தாவேக்கோட பொதுக்குழு. அதில் பொதுக்குழுவில் என்னென்ன பேசினார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுட்டோம். ஆனால் அதில் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம வந்து குறிப்பெடுத்து வச்சோம். ஆனால் அது பேச முடியல. காணொலி நீண்டு போயிட்டதுனால அதுக்கு மேலே விடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சமாக பேசிட்டோம். இன்னொன்று நம்ம தெளிவாக பேசுவோம். இப்போது அவர் என்ன சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு வந்து பொதுக்குழு வந்து ஆரம்பிக்கப்பட்டு, பொதுக்குழுன்னு எதுக்கு நடத்துகிறோம் அப்படின்னா, பொதுக்குழு, செயற்குழு, மாநாடு, இந்த சமாச்சாரம்லாம் எதுக்குன்னா, அடுத்த கட்ட நடவடிக்கையை பற்றி, அடுத்து நகர்வு, நம்மளுடைய கட்சி அடுத்து எதை நோக்கி நகருது, எங்கே போகணும், நம்மளுடைய புள்ளி என்ன, நம்மளுடைய டார்கெட் என்ன, அதை எப்படி ரீச் பண்ணுறது, அதற்கான ஆயத்த வேலைகள் என்னென்ன இருக்குது அதெல்லாம் பார்க்குறது, நிர்வாகிகள்கிட்ட பேசுகிறது, நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்கிறது, மக்களுடைய கருத்துக்களை கேட்கிறது. இதுதான் வந்து அடுத்த கட்ட நகர்வை பற்றி பேசுகிறது தான் பொதுக்குழு, செயற்குழு, மாநாடு அனைத்துமே. ஒரு 2 ஆண்டு திட்டங்கள், ஒரு 5 ஆண்டு திட்டங்கள், ஒரு 10 ஆண்டு, இன்னொரு 10 வருஷத்தில் நம்ம சிஎம் ஆயிடணும். கட்சி ஆரம்பிச்சிட்டோம், 1 வருஷம் ஆகிடுச்சு, இன்னொரு 10 வருஷத்தில் நம்ம சிஎம் ஆயிடும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதெல்லாம் வந்து பேசுகிறதுக்கு தான் வந்து அது பொதுக்குழு, செயற்குழு, மாநாடு. இதெல்லாம் பொதுக்கூட்டங்கள்னு வச்சுக்கோங்களேன். பிரச்சார கூட்டம், பொதுக்கூட்டம் அப்படின்னா அப்போ அரசியல் எதிரிகளை திட்டுறது, அது மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஆனால் இவர் பொதுக்குழுன்னு ஒன்று கூட்டிவிட்டு, பொதுக்குழு ஒரு கட்சியில் இருக்கா என்னன்னு தெரியல, இதை கூட்டிட்டார், ரைட்டு விடுங்க, அது ஒரு விஷயம். கூட்டிகிட்டு இவர் என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஒரு பொதுக்குழுவில் ஆரம்பித்தோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நடந்து முடிந்த தவறுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கணும். ஐயா, இந்த மாதிரி என்னையும் அறியாமல், என்னையும் தாண்டி, என்னையும் மீறி இது நடந்துருச்சு, அது வந்து மன்னிப்பு கேட்கணும். அதை கேட்கல. நிறைய கேள்விகள் இருக்குது அவர்கிட்ட. இப்போ கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய கேள்விகள் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒன்று, பொதுக்குழுவில் எதை பேசணும் அப்படிங்கிறது இருக்குது. அதை பற்றி ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். கூட்டம் வந்து 3 to 10 என்னமோ சொல்லியிருக்கீங்க, ரைட்டு. 10 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, 10 மணிக்குள்ளே வரேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஏன் அவ்வளவு தாமதம்? ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு போனாக்கா அந்தந்த டயத்தில் டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த கூட்டத்துக்கு பாஸ் போகணும்ல. காலையில் 8:30 மணிக்கு கூட்டத்துக்கு வரேன், 8:45, 9 மணிக்கு கூட்டத்துக்கு வரேன்னு சொல்லிவிட்டு 8:45 தான் சென்னையிலேருந்து கிளம்புறீங்க. அது ஏன் அவ்வளோ லேட்டாக கிளம்புறீங்க? சரி, உங்கள் பின்னாடி, வண்டிக்கு பின்னாடி ஏன் ரோட் ஷோ மாதிரி கூப்பிட்டு வரீங்க? நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் போடுறீங்க, அந்த இடத்துல நின்று பேசுகிறீங்க. அப்போது ரோட் ஷோ மாதிரி எதுக்கு நீ கூட்டத்தை நடத்துகிற, நீ கூட்டத்தை கொண்டு வரீங்க? அது ஒரு கேள்வி இருக்குது. பின்னாடியே வண்டியிலலாம் அடிபட்டு வந்தாங்களே, அதெல்லாம் நின்று பார்த்தீங்களா? அது என்ன ஆச்சுன்னு விளக்கம் கொடுத்தீங்களா? இந்த மாதிரி வண்டியில் வராதிங்கப்பா, போங்கப்பா, பொழப்பு பாருங்கப்பா, கை கால் உடஞ்சி போச்சுன்னா நான் உனக்கு சோறு போட முடியுமாப்பா வருஷம் பூரா, அது மாதிரிலாம் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசணுமா இல்லையா? அதை பற்றியான பொதுக்குழுவில் பேசலை. இதெல்லாம் ஒவ்வொரு விதமான கேள்விகள். அடுத்தாப்புல இன்னொரு மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னா, அந்த சம்பவம் நடந்தவொடனே என்ன பண்ண, நீ அந்த இடத்துல இருக்கக்கூடாது, ரைட்டு. அந்த இடம் பாதுகாப்பான இடம் இல்லை, உங்களுக்கும் சரி ரசிகர்களுக்கும் சரி பாதுகாப்பான இடம் இல்லை. அதனால் நீ அந்த இடத்த விட்டு நகர்ந்துக்கிட்டு வந்துட்டீங்க, நகர்த்து வந்துட்டீங்கல்ல. அப்போ திருச்சியில் ஒரு ரூமை போட்டு, திருச்சியில் ஒரு தங்கி, ஒரு சிஎம்டியோ இல்லை இந்த லோக்கலில் இருக்கிற கமிஷனர்கிட்டையோ அவர் பேசி, ஐயா இந்த மாதிரி இருக்குது, நான் தப்பிச்சு வந்துட்டேன், இவ்வளோ தூரம் வந்துட்டேன், தப்பிச்சு வரல, நாங்கள் இருந்தால் மேற்கொண்டு அசம்பாவிதம் நடக்கும், நான் திருச்சிக்கு வந்துட்டேன், திருச்சியில் தான் இருக்கிறேன், நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கான கொஞ்சம் ஏற்பாடுகளை, கொஞ்சம் ரசிகர்களை விடாமல் அந்த ஏற்பாடுகளை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம். அதுவும் கேட்டிருந்தால் உடனே பண்ணி கொடுத்துருப்பாங்க. இல்லை சிஎம்கிட்ட கூட நீங்கள் நேராகவே ஃபோன் பண்ணி முதலமைச்சர்கிட்ட கூட இந்த மாதிரி சமாச்சாரங்க, இது மாதிரி நடந்து போச்சு, நான் போய் ஆஸ்பத்திரியில் பார்க்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அடுத்து நீ சொன்ன மாதிரி நீ ஜெயிச்சு வரலது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எதையுமே நீ பண்ணலை, எதையுமே பேசலை. கூட்டத்தை ஏன் இவ்வளோ கூட்டத்தை நெருக்கி ஒரே இடத்துல நிற்க வச்சு விட்டு, ஐயா எங்கள் தலைவர் வரத்துக்கு 8 மணி ஆகும், 9 மணி ஆகும், 7 மணி ஆயிரும், நீங்கள் போயிட்டு மெதுவாக வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே கூட்டம் கூடாதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்லை, சொல்லலாமா இல்லை. இந்த வருவார், இந்த எந்திரிச்சிட்டாரு, இந்த மூத்திரம் அடிக்கிறாரு, இந்த இது பண்ணுறாரு, இந்த குளிக்கிறாரு, இந்த கழுவுறாரு, இந்த வந்துடுவார், இந்த வந்துட்டார், இந்த சட்டை போடுறாரு, இந்த பொட்டு வைக்கிறார், இந்த பவுடர் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட்டத்தை டெம்ட் ஏற்றி கடைசியில் 41 பேர் உயிர் போனதான் மிச்சம்.
இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பொதுக்கூட்டத்தில் இதெல்லாம் பேசியிருக்கணும். இதெல்லாம் நடந்துச்சு, இப்படிலாம் நடந்துருச்சு, என்ன பண்ணலாம், மன்னிப்பு கோருகிறேன், உங்களிடம் தார்மீக பொறுப்பேற்று நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னையால் தான் அனைத்தும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். சொல்லலை. நீங்கள் பாட்டுக்கு அடுத்த கட்சியை, எதிர்கட்சியை, திமுகவை நீங்கள் கேஸு போட்டதை எல்லாம் திட்டுறதுலேயே தான் குறுக்கிட்டு இருக்கீங்க. இது ஒரு பெரிய ஒரு பெரிய அப்படியே சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அப்படியே மண்டையில் நறுக்குன்னு போடுறது நக்கல், எகத்தாளம், கிண்டது, கேலி, நொறுக்குன்னு 3 தடவை சொல்கிறாரு. கொட்டிடுச்சான் அப்படியே. என்னத்தை கொட்டிடுச்சு? என்னத்தை தமிழக அரசு மேலே சுப்ரீம் கோர்ட்டு கொட்டிட்டு போகுது. தவறுனா கொட்ட தானே செய்யும். அது தவறு இல்லையே. எஸ்ஐடி எந்த ஆவணத்தில் நீங்கள் அமைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்களே ஒழிய தவறுலாம் ஒன்றும் இல்லை. நீதிபதி அமைச்ச ஆணையத்தை கொஞ்சம் முடக்கிட்டாங்க. அந்த 1 நபர் ஆணையத்தையும் முடக்கிட்டாங்க. அது முடக்கினதில் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால் உடனே அது இடைக்கால தீர்ப்பு தான். உடனே நீங்கள் முழு தீர்ப்பை எடுத்துக்கிட்டீங்களா? நீங்கள் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிச்ச சுப்ரீம் கோர்ட்டு. எந்த ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதனும் இதை குற்றவாளி நீ இல்லைன்னு சொல்லிடுவானா? மனசில் நெஞ்சத்தில் கொஞ்சமாவது ஈரம் இருந்துச்சுன்னா உன்னை குற்றவாளின்னு சொல்லிடுவானா? சரி, ரைட்டு, அது உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா, இந்த கட்சிக்காரன்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதாவது அந்த 41 குடும்பம் இருக்குல்ல, அந்த 41 குடும்பத்தில் வந்து யாரும் பேசாமல் இருந்தால் போதும், நம்ம நிரபராதி. அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கணக்கு இருக்குது தெரியுங்களா, கம்ப்ளைண்ட் இருக்குதா, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா யாராவது என் மேலே, அப்போமா என்னை வந்து ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம. அது எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, அப்புறம் எப்படி சார் நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க? எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்பீங்க? எதனுடைய பேசிக்கை வச்சு நீங்கள் அடிப்படையை வச்சு நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு நம்ம கேட்குறாங்கல்ல. அதே மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த 41 உயிர்கள் போயிடுச்சு இல்லை, அந்த 41 குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் நம்மளை எதுவும் பேசாமல் இருந்தால் போதும், நம்ம ஜெயிச்சு வந்துடலாம், நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அசைக்க முடியாது. இல்லை, அந்த 40 உயிர்கள் போயிடுச்சு, நீ 20 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்குற, அதுக்காக கூட அவங்கள்ட்ட பறிஞ்சு பேசலாம்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் மனித குலைன்னு ஒன்று இருக்குல்ல, மனிதாபிமானம்னு ஒன்று இருக்குல்ல, கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குல்ல, சட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அது தண்டிக்க தானே செய்யும். அதுக்கு நீ பதில் சொல்லி தானே ஆகணும். 41 பேர் சாகுற அளவுக்கு நீ ஏடா கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கிற? அப்படி கூட்டம் ஒன்று தெரிஞ்சால் எதுக்கு நீ கூட்டத்துக்கு போகிற அப்படின்னு கேட்டிருக்க மாட்டாங்களா? கேட்டிருப்பாங்கள்ல, கேட்பாங்கள்ல. ஒரு நாள் நீ இந்த 41 உயிருக்கு நீ பதில் சொல்லியே தான் ஆகணும். அடுத்து உன் அல்லகை ஒருத்தன், நீ அவனுக்கு அல்லகையா இல்லை அவன் உனக்கு அல்லகையான்னு தெரியல. யாருக்கு யார் அல்லகை? காசு செலவு பண்ணுறவன் தான் முதலாளி, காசு வந்து செலவு வைக்கிறவன் வந்து தொழிலாளி. அப்படி தானே கணக்கு? அப்போ அந்த தம்பி தானே உனக்கு, ஆதவு தானே உனக்கு வந்து பணம் செலவு பண்ணுறாரு. அப்போ நீ தானே, இப்போ அவன் தானே முதலாளி. அப்படி தானே கணக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, மந்திரியை பற்றி பேசுகிறாங்க, துரைமுருகனை பற்றி பேசுகிறாரு, உதயநிதியை பற்றி பேசுகிறாரு, சொம்படிங்க என்னென்னமோ சொல்கிறாரு வச்சு அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அதெல்லாம் வந்து நம்ம நிறைய ஏற்கனவே பேசிட்டோம். மீசை வச்ச பத்திரிகையாரெலாம் என்ன வந்து பேசுகிறாரு, பார்த்துக்க, சட்டையை பிடிச்சி அடிப்போம் நாங்கள், இன்னும் 6 மாதம் ஆகணும், சட்டையை பிடிச்சி அடிப்போம் அப்படின்னா அவர் நக்கீரனா அவரே கோபாலே ஒத்துக்கிட்டார். இந்த மாதிரி இருக்குது மேட்ரு, இவர் என்னை அடிக்கிற, நீ என்னை அடிக்கிற, நான் உன் ஆளை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ட்டு. நக்கீரனை பற்றி தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாருன்னு தெரியல. ஒரு சிங்கத்தினுடைய குகையில், சிங்கத்துக்கு ஒரு குகை இருக்குது, அந்த குகைக்குள்ளார நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரியாமல் போயிடலாம். சிங்கம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், என்னமோ பண்ணியிருக்கலாம். ஆனால் நீ பண்ணின காரியம், இந்த ஆதரவு பண்ண காரியம் என்ன அப்படின்னா, சிங்கத்தின் குகைக்குள்ளேயே போய் சிங்கத்தின் வாய்க்குள்ளே தலை விட்டுருக்காரு. சிங்கம்னு தெரிஞ்சே வாய்க்குள்ளே தலை விட்டுருக்காரு. நக்கீரனை பற்றி தெரிஞ்சு பேசுறியா தெரியாமல் பேசுறியா? அவர் வந்து அம்மாவுடைய கண்ணுலேயே விரலை விட்டு ஆட்டினவர். அவர் அம்மா இருக்கும்போதே இப்போ வீரப்பண்ண பேட்டி எடுத்து அதெல்லாம் ஒரு மாபெரும் சரித்திர சாதனை. அதெல்லாம் யாராலையும் பண்ண முடியாத ஒரு சாதனை. நக்கீரன் கோபாலுக்கே உள்ள ஒரு சாதனை. அதெல்லாம் வேறு யாராலையும் அவளை ஈஸியாலாம் போய் கொலை நடுங்க வைக்கக்கூடிய விஷயம். காட்டுக்குள்ளார தனியாக போய் ஒரு 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 கொலைக்காரன் என்று சொல்லப்படுகிற, கொள்ளைக்காரன் என்று சொல்லப்படுகிற ஒருத்தரோட போய் தங்கி இருந்துட்டா அங்கேயே அவர் பேட்டி எடுத்துகிட்டு கொண்டாந்து போடுறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நீ ஒரு நாள் உட்கார்ந்து ஒரு நாள் ஜெயிலில் உட்கார்றதுக்கு உனக்கு வலிக்குது. நக்கீரன் கோபால் எத்தனை நாள் ஜெயிலில் இருந்திருக்கா தெரியுமா? எவ்வளோ கேஸ் இருக்குன்னு அவர் தான் ஒப்பிக்கிறாரு. 250 கேஸுக்கு மேலே இருக்குங்கிறாரு. 250 எஃப்ஐஆருக்கு மேலே இருக்குங்கிறாரு. அது இல்லாமல் சட்டவிரோத வழக்கு இருக்குது, டிஃபர்மேஷன் வழக்கு இருக்குது, அவதூறு வழக்கு இருக்குது, அது இல்லாமல் மர்டர் கேஸ்லாம் வேறு இருக்குங்கிறாரு.
அவரை போய் நீ அவர் என்ன அவர் சும்மாவே அவங்க தாண்டவம் ஆடுவாங்க. நோண்டி நொங்கெடுத்து உள்ளே நுழைஞ்சி அலசி ஆராய்ஞ்சி யார் விசாரிக்கிறாங்கன்னே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு நியூஸ் போயிட்டே இருக்கும், இங்கே விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தான் விசாரிக்கிறாங்களே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு பத்திரிக்கை அது. நீ அவர் சிங்கத்தின் குகைக்குள்ளே நுழைஞ்சி வாய்க்குள்ளே ஆண் கொட்டாய் விடும்போது டக்குன்னு நீ உள்ளே விட்டுருக்குற. நீ அது என்ன பண்ண போகுதுன்னு இப்போ தான் இனிமேல் தான் தெரியும். அது எது வேணாலும் பண்ணணும். அவர் நக்கீரன் வந்து அவரே சொல்கிறார், நான் பயந்து போகிற பின்வாங்குற ஆள். பின்வாங்க மாட்டார். அவர் ஜெயலலிதாவே ஏற்றவர், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஏற்றவர். அவர் நிறைய வந்து தியாகம் பண்ணி அவர் ஆஃபீஸ்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது ஒரு காலத்தில். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் வந்து அடி வாங்கி வாங்கி வீரத்தழும்புகள் நிறைய வாங்கிய ஒரு நக்கீரன் கோபாலை போய் பத்திரிகையாளரா நீ பத்திரிகையாளர்னா கொம்பு முளைச்சிருக்காங்கிற, சட்டையை பிடிச்சி அடிப்பாங்கிற, சட்டையை பிடிச்சி அடிச்சிருவேன் நீ. இந்த சமூக ஊடகங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்க, அந்த ஊடகங்களுக்கு பத்திரிகைகளுக்கு மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் ஒரு கண்டன அறிக்கையை தரேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும். நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக சட்டையை பிடிச்சி அடிப்பேன்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா, இவ்வளவு பத்திரிகையாளர்கள் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இருக்குது, இத்தனை பத்திரிகைகளுமா பிஜேபிக்கு தாவேக்காக விலை போயிட்டீங்க. ஒருத்தர் கூட நின்று கேட்கணும்னு தோணலாம். எப்படியா நீ வந்து நக்கீரன் கோபால் அப்படி சொல்லலாம்? சட்டையை பிடிச்சி அடிப்பேன்னு எப்படி சொல்லலாம்? எந்த முகாந்திரம் இருக்குது நீ சொல்கிறதுக்கு? அவர் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வச்சுருப்பார். ஆதாரம் இல்லாமல் நக்கீரன் கோபால் எதையும் பேச மாட்டார். நீ அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுமா இல்லையா? கேஸு போடணுமா இல்லையா? பத்திரிகையாளர் பூரா அவன் வீட்டில் போய் படம் எடுத்துருக்கணுமா இல்லையாங்க? அதை விட்டு அவன் பேசுகிறான்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எதுக்கு நீங்கள் ஓடுறீங்க? கொலை நடந்து போச்சு, ரைட்டு. அது விஜய் ஓடலாம், ரைட்டு. அது அவனோட பிரச்சனை, அவன் சொந்த பிரச்சனை. நீங்களாம் எதுக்கு ஓடுறீங்க? சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு ஓடுறீங்க? ஐயோ நாங்கள் எங்கள் தலைவர் எதிர்பாராமல் நடந்து போச்சுங்க அப்படின்னு வயிற்றுலையும் வாயில் அடிச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துருக்கலாம்ல. ஏன் போனீங்க? அப்போ கைது பண்ணி போடுவாங்களோன்னு ஒரு அவநம்பிக்கையில் போயிட்டீங்க. பண்ணினது தவறு குற்றம்னு தெரிஞ்சிருக்குது உங்களுக்கு. 41 பேரை நம்ம கொண்டு விட்டோம் அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சி இருக்கவும் தான் நீங்கள் வந்து இதுக்கு போயிட்டீங்க, வெளியூருக்கு ஓடி போயிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துருக்கீங்க. பணம் எதுக்கு கொடுக்குறீங்க? நீங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை, நீங்கள் சொன்ன இடத்துல நான் பேசினேன், அதை தவிர நான் எந்த குற்றமும் செய்யலை மயிலாடு அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. நீங்கள் சொன்ன இடத்துல நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறத தவிர வேறு எந்த வேலையுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறீங்கள. அப்போ எந்த வேலையுமே செய்யாமல் தான் இவ்வளவு சம்பவங்கள் நடந்துச்சா? இப்போ நக்கீரனை போய் சும்மா இருக்கும்போது அவரை போய் நோண்டி விட்டு அவர் என்ன உன்னுடைய வண்ட வளையத்தை பூரா ஒன்றா நோண்டுவார். எந்த பத்திரிகையிலுமே இது வரைக்கும் வராத, இனிமேலும் வெளியில் தெரியாத பல விஷயங்களை நக்கீரன் நோண்டி எடுக்கும். நக்கீரனை பொறுத்த வரைக்கும் நீ வந்து ஒரு ஜுஜுபி சுண்டக்கா, சாதாரண ஆள். விஜயில் நக்கீரனுக்கு ஒரு ஆளே இல்லை. எத்தனையோ ஆட்சிகள் மாறிடுச்சு, காட்சிகள் மாறிடுச்சு. ஆனால் நக்கீரன் பத்திரிக்கை என்ன இருக்குது? அப்போது நீ வந்து சிங்கத்தின் கோகலை பொழிஞ்சு ஒளிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. நீ சிங்கத்தோடைய வாயுக்குள்ளே கொண்டு போய் தலையை விட்டு மாட்டிகிட்டு இருக்கிற. எடுத்தா கடிச்சு விடும். தொட்டது தப்பான இடத்துல தொட்டிருக்கிற நீ. அதாவது செய்யக்கூடாத பேசக்கூடாத வார்த்தையை வந்து நீ வந்து பேசியிருக்கிற. அது உனக்கு இன்னும் என்னென்ன பின்விளைவுகளை ஏற்படுத்த போகுது, உன் தலைவனுக்கு என்னென்ன பின்விளைவுகளை ஏற்படுத்த போகுது இருக்குது, உன்னுடைய கதை என்ன அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக அவர் கோபாலனை அம்பலப்படுத்தாமல் விடமாட்டார். நீ மாட்டிக்கிட்ட. என்னைக்கு சட்டையை பிடிச்சி அடிப்பேன்னு சொன்னியோ அன்னைக்கு உனக்கு ஜென்மஸ்டனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.